அநேகர் அவரை விட்டு பின்வாங்கினார்கள். அப்போ சீஷரிடத்தில் ஆண்டவர் எப்படி கேட்கிறார்? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? சீஷர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? நித்திய ஜீவ வசனம். நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? யாருக்கிட்ட? எங்கள் பிரச்சனை தீர்த்துக்கிறதற்கு யாருக்கிட்ட நாங்கள் போக முடியும்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, நீர் வேண்டும் எங்களுக்கு, அவ்வளோதான். கர்த்தர் எனக்குள்ளே வேண்டும், அந்த கர்த்தர் எனக்கு அபிஷேகமாக எனக்குள்ளே வேணும். அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தராக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழி நடத்துகிற மார்க்கம் நமக்கு உண்டு. நம்முடைய நிர்பந்தம் நிர்வாகியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதற்கு சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க. அப்போ மனுஷர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும், உலகத்தின் மூலமாக பிரச்சனைகள் வரும், எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் பாருங்கள், நமக்குள்ளே பதுங்கி இருக்கிற அந்த இருதயத்தின் தீட்டு வெளியே வரும். இப்போ தேவ ஆலோசனை என்ன? இப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? அந்த ஆலோசனையை தான் நம்பணும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, அதை நம்பு. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை வரும்பொழுது, ஒரு உபத்திரமோ கஷ்டமோ வரும்பொழுது நம்ம இடர்கள் அடைவோம். ஒரு பரிசேயன் வேதபாரகன் தனக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய, அதாவது மத ரீதியான ஒரு நீதி அவன் வைத்திருக்கிறதுனால இடர்கள் அடைகிறான். இதை விட என்ன பரிசுத்தம் இருக்கு? அந்த முரட்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்கணும். இருக்கும், ஒவ்வொரு உபத்திரவத்திலும் இந்த முரட்டாட்டம் நமக்குள்ளே இருக்கும் வரும். எனக்கு என்ன, என்னுடைய பரிசுத்தத்துக்கு என்ன குறை, என் நீதிக்கு என்ன குறை, ஆண்டவர் எதுக்கு இந்த மார்க்கத்தில் என்னை கொண்டு போகிறாரு? இதுதான் அந்த பரிசேயனுடைய ஆவி, சதுசேயனுடைய ஆவி. அவல நிலையை நீப்பார். ஒவ்வொரு உபத்திரவத்திலையும் நம்ம துக்கப்படுறோமே, துக்கப்படுறத அவல நிலையாக நான் பார்க்கணும், அவ்வளோதான். கோபப்படுறேன்னு இந்த கோபத்தை அவல நிலையாக பார்க்கணும். இந்த பரிசேயருக்குள்ள கோபம் வந்துடல, இடர்கள் அடைகிறாங்கல்ல. இவ்வளோ இடர்கள் அடைகிறேன்னு, இவ்வளோ கோபம் வருது எனக்குள்ளே, இவ்வளோ கசப்பு இருக்கு, அதை அவல நிலையாக பார்க்கணும், அதை நிர்வாணமாக பார்க்கணும், அதை நிர்பந்தமாக பார்க்கணும், தரித்திரம் குருட்டுத்தனமாக பார்க்கணும். இவ்வளோ குருடனாக நான் இருக்கிறேன்னு, குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனாக இருக்கிறேன்னு, அதைத்தான் நான் பார்க்கணும். ஆண்டவர் அதை வழி நடத்தும் பொழுது அந்த ஆலோசனை கர்த்தா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆலோசனை கர்த்தா, அவர் சொல்வார், இந்த பாரு, நீ இந்த சூழ்நிலையை இப்படி சிந்திக்கிறாது, அப்படி இல்லை, உனக்கு நான் திறவுண்ட வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய வாசல்கள்லாம் பூட்டப்பட்டிருக்குது, நீ ஏன் சொல்கிற? அது மாம்ச சிந்தை. நீ ஐம்புலன்களை கொண்டு வாழ்கிற மனுஷனாக இருந்தால் உன் கண்ணுக்கு அப்படித்தான் இருக்கும். இவன் என்னை கெடுத்து விட்டான் என்று தான் சொல்லுவோம், இவங்க கேடு செய்கிறாங்க என்று தான் சொல்லுவோம். என்ன கேடு? உனக்கு என்ன கேடு? உலகத்திலேருந்து பிரித்து என் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு உன்னை உன்னதத்தில் கொண்டு வச்சிருக்கிறேன், உனக்குள்ளே நான் இருக்கிறேன், உனக்கு என்ன கேடு? உனக்கு யார் தீங்கு செய்ய முடியும்? இந்த பிலேயாமுடைய சம்பவத்தில் பார்க்குறோம், என்னாகும் 23, 24. ஆண்டவர் சொல்கிற இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்தை பாருங்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இவர்களுக்கு உண்டு. அவங்க உயிருள்ள தோட்டம் போல ஜீவன் நதியாக இருக்கிறாங்க. அவங்க வல்லமைக்கு குறைவு கிடையாது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை காண்பதற்கு ஆண்டவர் ஆலோசனை கர்த்தா நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம் கண்களுக்கு கலிக்கம் போடுகிறார். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். கண் பார்வை குறைவாக இருக்கே, தப்பு கிடையாது. இது எனக்கு உபத்திரவம் என்று பார்க்கிறது தப்பு கிடையாது. இது உபத்திரவம் அல்ல, இது எனக்கு மகிமையாக, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறும் என்று விசுவாசியாமல் இருந்தால் அதுதான் குற்றம். இதுதான் எதிர்க்கிறது. இது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கற்றுக் கொடுக்கிற காரியம். இது உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற கேடு. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வழி கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. அவ்வளோதான், தோணி போகும், காற்றடித்தா மூழ்கும், அவ்வளோதான். நமக்கு அப்படி இல்லை. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் நாம் ஆவிக்குரிய ஜீவனாக மாறி இருக்கிறோம், மனுஷ ஜீவன் அல்ல. மாம்சத்தை பிறப்பிக்கும், ஆவி ஆவியை பிறப்பிக்கும். நாம் ஆவிக்குரியவர்களாக மாறி இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் பயப்படுற? ஏன் ஐம்புலன்களுக்கு இடத்தை கொடுக்குற?
காற்றடிக்குது, அடிக்கத்தான் செய்யும். சமுத்திரத்தின் தண்ணீர் பொங்கத்தான் செய்யும். உன் படகு சேதமாகாது. உனக்கு என்ன சேதம்? உனக்கு முன்பாக திறவுண்ட வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்னால் உன் குருட்டு கண்களுக்கு அது அடைக்கப்பட்டதை போல இருக்கும். இப்போ உன் கண்களுக்கு தான் நான் கலிக்கம் போடுறேனே. இது முட்டுக்கட்டை, இது முட்டுக்கட்டை, இது முட்டுக்கட்டை என்று முட்டுக்கட்டைகளாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே ஆலோசனை கர்த்தா எனக்குள்ளே இருந்தவர் சொல்லும் பொழுது நான் எதுக்கு நொந்து கொள்ளணும்? அது குருட்டுக்கண். அந்த குருட்டுக்கண்ணை பார்த்துட்டு வருவோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. ஆலோசனை கர்த்தா அங்கே போயிட்டார். ஆபிரகாம் பார்த்தாரு. அவர் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாரு. சூழ்நிலையெல்லாம் பார்க்குறாரு, எல்லாம் முட்டுக்கட்டை தான். அவனுடைய வேலைக்காரனை பார்க்குறாரு, எலியேசரை பார்க்குறாரு. அவனுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. ஆனால் தனக்கு இல்லை. முட்டுக்கட்டையாக இருக்கு. வாழ்க்கையே ஒரு முட்டுக்கட்டையாக மாறிட்டுது. அப்படி அவர் துக்கித்து கொண்டு இருக்கும்போது ஆலோசனை கர்த்தா போகிறார். போய் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. இப்படி தான் இருக்கும் தேவ ஆலோசனை. நீ தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கிற, உன் பயத்துக்கு முகாந்திரமே கிடையாது அப்படிங்கிறார். மாம்ச சிந்தையின்படி ஆபிரகாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார்? ஆனால் ஆவியின் சிந்தையின்படி ஆபிரகாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறது. பயத்தின் மார்க்கத்தில் நான் உன்னை அழைத்து கொண்டு போய் பயப்படுகிறதற்கல்ல, பயத்தை ஜெயிக்கிறதற்கு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். இது இல்லாத மத ரீதியான வீராப்பு பேசுறது இல்லை. என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம பயப்படுறோம் இல்லையா? எத்தனை இடத்துல பயப்படுறோம், எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவை ஆண்டவர், மன தெளிவுள்ள ஆவியை தனக்கு கொடுக்குறார். பயப்படுற ஆவியை ஆண்டவர் கொடுக்கலையே. எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? தீமோத்தேயு பயந்துகிட்டு இருந்தார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் வல்லமே நான் உயிர் ஊட்டுகிறேன். உனக்கு பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கலை. அவர் தைரியமுள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை உனக்கு கொடுக்க. நீ சிந்தை மாம்ச சிந்தையில் இருக்கக்கூடாது, ஆவியின் சிந்தையில் இருக்கணும். இப்போ ஆபிரகாம் முழுவதும் ஒரு மார்க்கத்தில் கொண்டு போகிறாரு. இருள், நிந்தை, அவமானம், புறக்கணிப்பு. எலியாசார் எப்படி பார்ப்பார் எஜமான? ஐயோ பாவம் தான், சபிக்கப்பட்டவன். வெளியே சொல்ல மாட்டார், ஏன்னா உள்ளே இருக்கும். இது மாம்ச சிந்தை, எலியாசாரோட மாம்ச சிந்தை. எலியாசார் இப்படியெல்லாம் நினைப்பான்னு சொல்லி ஆபிரகாமும் நினைச்சார். அதெல்லாம் என்ன? மாம்ச சிந்தை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனை கர்த்தா. எங்கே மனுஷன் துக்கப்பட்டு கொண்டே இருப்பானோ அவனை தேற்றுகிறதற்கு ஆலோசனை அவர் கொடுப்பார். உன் இருதயத்திற்குள் இவ்வளவு பயம் இருக்கு, இந்த பயத்தை நீக்குகிறதற்கு பயத்தின் மார்க்கத்தில் உன்னை கொண்டு போகிறேன். நீ பயப்படுகிறதற்கு அல்ல, பயத்தை ஜெயிக்கிறதற்கு. பயப்படுகிற ஆபிரகாம் வேறு, பயத்தை ஜெயிக்கிற ஆபிரகாம் வேறு. தேவனுடைய ஆலோசனை வருகிறதற்கு முன்பு பயப்படுகிற ஆபிரகாம், பலவீனம் உள்ள ஆபிரகாம். தேவனுடைய ஆலோசனை வந்த பின்பு பயத்தை ஜெயிக்கிற ஆபிரகாம், பலன் அடைந்த ஆபிரகாம். அதைத்தான் பார்க்கிறோம். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. உலகத்தில் எந்த பொன்னோ வெள்ளியோ கல்வியோ உத்தியோகமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ பேரோ புகழோ பெருமையோ வானமோ பூமியோ உலகத்தில் உள்ள எந்த நீ இச்சிக்கப்படத்தக்கது எதுவும் உனக்கு கேடகம் கிடையாது. தெளிவாக காலின் கீழே வச்சுக்கோ. இன்றைக்கி ஏதோ உலகத்தில் நான் பெரிய ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன், அல்லது ஒரு பெரிய எண்ணிக்கைக்குரிய ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று நினச்சிக்கிட்டு மேன்மை பாராட்டாது, அது உனக்கு கேடகம் கிடையாது. இது வஞ்சகம். நான் உனக்கு கேடகம் அப்படின்னா உனக்கு ஒரு கேடும் கிடையாது. உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்குள்ளே, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதை விட ஒரு பலன் உண்டா?
தெய்வத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் நாம் பூரணமாக இருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் வல்லமையாக மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் ஆவியின் சிந்தைக்கு, அவருடைய சிந்தைக்கு தெரியுது. கிறிஸ்துவனை தரித்து கொண்டாய் என்றால் நீ பலத்தின் மேல் பலன் அடைந்தவன், வல்லமையின் மேல் வல்லமை அடைந்தவன், எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கவன் என்று கண்களுக்கு கலிக்கம் போடுறார். இருதய கண்களுக்கு பிரகாசத்தை அவர் கொடுக்கிறார். எவ்வளவு பலவீனம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு அவமானத்தின் மத்தியில் சஞ்சரித்து கொண்டிருந்த ஆபிரகாமை தூக்கி நிறுத்துறாரு. எழுந்திருவியா, என்னத்தை பார்க்கிறீர்கள்? உன் கண்ணு எதை காட்டுது? உன் அவல நிலையை காட்டுதா? அவல நிலையை கொடுக்கிறதற்காக நான் உன்னை அவல நிலையின் மத்தியில் நான் அனுப்பவில்லை. இந்த அவல நிலையிலிருந்து விடுதலை அடையும்படிக்கு, ஜெயிக்கும்படிக்கு, அதை நிர்வாணியாக்கும்படிக்கும், அதை சர்வ சங்காரம் பண்ணும்படிக்கும், அதை ஜெயிக்கும்படிக்கும் தான் இந்த மார்க்கத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன். பயப்படாது. கிறிஸ்து நமக்குள்ளே, பயப்படாது. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசார் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றார். எனக்கு பிள்ளை இல்லை, என் வீட்டு விசாரணைக்காரனாக எலியேசார், அவன் சந்ததி இருக்கு. புலம்பல் தானே. தேவன் ஒரு வார்த்தை பேசும்போது ஆபிரகாம் புலம்புறாரு. தன்னுடைய நிலைமையை எடுத்து அவர் சொல்கிறார். தேவ ஆலோசனை வரும்பொழுது இந்த புலம்பலை தான் தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றுறாரு. சங்கீதம் 30:11 பார்க்குறோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். எதுக்கு? புலம்புகிறதற்காக அல்ல, புலம்புகிற சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போனது வாஸ்தவம். புலம்புகிறதற்காக அல்ல, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறதற்கு. அதான் ஒருவன் கிறிஸ்துவனிடத்தில் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது அந்த உபத்திரவம் என்பது மகிமையாக விசுவாசிக்கப்படும். அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும் விசுவாசத்தினால். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நான் பெரிய பக்திமான், பரிசுத்தவான், கிரியைகளை செய்து என்னை நான் வஞ்சிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? பெற்றோர்களை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தால், இன்றைக்கி அத்தனை பெற்றோரும் பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் இருப்பாங்க. அது கேடு. அதனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். இதுவரைக்கும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருந்தார், எனக்கு சுதந்திரத்தை நீர் கொடுக்கலை, என் வீட்டு வேலைக்காரனாக எலியாசாருக்கு பிள்ளை இருக்கிறான், அவனை சுதந்திரவாளியாக அவன் தான் வரப்போகிறான் சொன்ன உடனே ஆண்டவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்.